தங்கம் வந்து சிறந்த முதலீடா இருக்குமா அப்படின்னு, இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அன்ஸ்டபிலிட்டிய வச்சு தான் தங்கம் வேக வேகமா ஏறுது. உதாரணத்துக்கு இப்ப ரஷ்யா, உக்ரைன் வார் ஆகட்டும், இல்ல சிரியா ஓட ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், ஈரான், ஈராக்கோட ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இந்த காரணங்கள்னால தான் தங்கம் இப்போ சமீப காலமா கிடுகிடுன்னு ஏறிச்சு. ஆனா, கடந்த 1 மாத காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் குறைஞ்சுகிட்டு வருது. அதுக்கு முக்கியமா காரணம் கருதப்படுறது வந்து, யுஎஸ்ல ஃபெட் ரேட்ஸ் குறைச்சிட்டு வர்றதுனாலயும், இவரோட கவர்மெண்ட் யுஎஸ்ல இருக்கக்கூடிய புது பிரசிடென்ட்டோட ஸ்டாண்ட்ஸ் என்ன மாதிரி எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால, அந்த காரணத்தினால தங்கமோட விலை வந்து இப்ப கடந்த 1 மாசத்துல கிட்டத்தட்ட 3½ % குறைவாகத்தான் காணப்படுது. யுஎஸோட ஈக்விட்டி ரன் புதுசா ஃபார்ம் பண்ற ட்ரம்போட கவர்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தங்கமோட விலை மேலும் குறைவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த யுஎஸோட ஸ்டாண்ட்ஸ் வந்து அ மாறுதலாக இல்ல க மார்க்கெட்டுக்கு இத ஏற்றுக்கொள்ளாதவாறு இருந்தது அப்படின்னு, தங்கம் விலை வந்து மறுபடியும் ஏறுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது அனதர் 6 டூ 7 இயர்ஸ்ல இப்ப இருக்கக்கூடிய கோல்டோட டிமாண்ட் பிளஸ் அது குடுக்கக்கூடிய ரிட்டர்ன வச்சு கணக்கு பண்ணோம்னா, 6லேருந்து 7 வருஷத்துல கண்டிப்பாக கோல்டு இதே குரோத் ரேட்ல போச்சுன்னா, ஒரு ரூ. 1,00,000 வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஒருவேளை நடுவுல வேற ஏதாவது வார் அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, இன்னும் முன்னாடியே ஆகும். ஆனா, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட் இப்ப கோல்ட விட கன்சிஸ்டன்ட்டாக கடந்த 40, 45 வருடங்களாக மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை விட 4லேருந்து 5% அதிகமா தான் குடுக்குது. இன்னும் கொஞ்சம் ஹையர் ரிஸ்கியர் ப்ராடக்ட் மிட், ஸ்மால், தீமேட்டிக் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா, இன்னும் அத விட கூடுதலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அ தங்கம் விலை ரூ. 1,00,000 அடுத்த 6லேருந்து 7 வருஷத்துக்குள்ள போகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தங்கத்தோட முதலீட பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு, நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொன்னது மாதிரி, தங்கம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அசெட் கிளாஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10%லேருந்து அதிகபட்சம் ஒரு 15% நம்ம அசெட் கிளாஸ்ல வச்சுக்கிட்டா, அதுதான் உகந்ததாக இருக்கும்னு வல்லுனர்கள் சொல்றாங்க. ஸோ, எல்லா பணத்தையுமே தங்கத்துல முதலீடு பண்றது அப்படிங்கிறது, புட் ஆல் தி எக்ஸ் இன் த சேம் பாஸ்கெட்ன்னு ஒரு ஆங்கில சொல்லேடு ஒண்ணு இருக்கு. எல்லா தங்கத்தையும் நம்ம முதலீடுகளையும் தங்கத்திலேயே முதலீடு பண்றது அவ்வளவு சிறந்த முதலீடாக இருக்காது. மோரோவர் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 15% வரைக்கும் தங்கத்த வச்சுட்டு, பாக்கி உள்ள அசெட் கிளாஸ்ல நம்ம வச்சுக்கிறது தான் சரியான நடைமுறையாக இருக்கும். முதலீடுன்னு சொல்லி வரும்பொழுது ஃபர்ஸ்ட்டு ஒரு அசெட் கிளாஸ்ல தான் டைவர்சிஃபை பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம சாப்பிடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் சாதம் மட்டும் சாப்பிடுறதில்ல. குழம்பு, கறி, கூட்டு, ரசம் எல்லாம் சேர்த்து போட்டு தான் சாப்பிடுறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால வேற வேற அசெட் கிளாஸ ஈக்குவலா ஒரே விதமா கம்பேர் பண்ண முடியாது. நம்பர் 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதலீடுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எஸ்எல்ஆர் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சேஃப்டி, லிக்விடிட்டி அண்ட் ரிட்டர்ன். லிக்விடிட்டிய பொறுத்தளவு ஈக்விட்டியும், தங்கமும் சீக்கிரமா லிக்விடேட் பண்ணிடலாம். லேண்ட பொறுத்தளவு உங்களால லிக்விடேட் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. மோரோவர் ஒவ்வொரு நபர்களுடைய தனிநபர்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதலீடுகள் பண்ணணும். நீட் பேஸ்டு, கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும்போது, லேண்ட் பெஸ்ட்டா, கோல்டு பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி அண்ட் கோல்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன யூனிட்ஸ்ல கூட ஈக்விட்டியும், கோல்டும் வாங்கலாம். ஆனா லேண்ட சின்ன பணத்த வச்சு வாங்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 50,000 பணத்த வச்சு தங்கமும் வாங்கலாம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கலாம். ஆனா ரூ. 50,000 வச்சு கண்டிப்பாக லேண்ட் வாங்கவே முடியாது. மோரோவர் ரியல் எஸ்டேட்ட பொறுத்தளவு அ அ அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அது வந்து கை குடுக்குமே ஒழிய, சின்ன முதலீட்டாளர்களுக்கு ஈக்விட்டி அண்ட் கோல்டு தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார் பேசிக்கலா கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தளவு சொல்றது, ஒரு 15 வருஷத்துல ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகணும்னா, ஒரு ரூ. 16,000 எஸ்ஐபி போடணும். இல்ல 10 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆகணும்னா, ஒரு ரூ. 22,000 எஸ்ஐபி ஒரு 15% உள்ள ப்ராடக்ட்ல போட்டாருன்னா, அவரு கோடீஸ்வரர் ஆயிடலாம்.
தங்கத்த பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கோவிடுக்கு முந்தைய நிலை, அதாவது 2019ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 4000 தான் இருந்தது. 3900 அந்த ரேஞ்சு கிட்ட தான் இருந்தது. கோவிட் பீரியட் போது தான் இந்த தங்கத்தோட விலை வேகமா ஏற ஆரம்பிச்சது. லிக்விடிட்டி காரணங்கள்னால, அன்சர்டனிட்டி காலங்கள்னால. அது அப்ப பார்த்தீங்கன்னா, 4000லேருந்து ரூ. 5000 வந்தது. இப்போ கடந்த 2020லேருந்து 24 வரைக்கும் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 7780 வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ரூ. 5000லேருந்து 7780 கிட்டத்தட்ட ரூ. 2800 கூடியிருக்கு. நம்ம ஏற்கனவே பல பதிவுகள்ல சொன்ன மாதிரி, கோல்ட பொறுத்தளவு இண்டிவிஜுவலா அசெட் கிளாஸ்ல பார்த்தா, கோவிடுக்கு முன்னாடி 8லேருந்து 9% ரிட்டர்ன் தான் குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம், 9 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் கோல்டோட இன்வெஸ்ட்மென்ட் டபுளா இருந்திருக்கு. அதாவது கோவிடுக்கு முன்னாடி. கோவிடுக்கு அப்புறம் இந்த குளோபல் அன்சர்டனிட்டி காரணங்கள்னால, இந்த கோல்டு வந்து ஒரு 14, 15% இப்ப சமீப காலமா அதிகம் குடுத்துட்டு. பட் இதே தொடரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அசெட் அலோகேஷன் பேட்டர்ன்ல ஒரு 15% கோல்டுக்கும் குடுத்துட்டு, பாக்கி உள்ள அசெட் கிளாஸ்ல ஈக்விட்டி, டெட்டு அந்த மாதிரி உள்ள அசெட் கிளாஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன மாரி ஒரு 10லேருந்து 15 வருஷத்துல நம்ம தாராளமா கோடீஸ்வரர் ஆயிரலாம். உங்களுடைய கன்சிஸ்டன்ட் முதலீடுகள், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க மாதம் ஒரு ரூ. 22,000 10 வருஷத்துக்கு பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆயிரலாம். நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்கம் விலை குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமியோட அன்ஸ்டபிலிட்டி தான். தங்கம் விலை ஏறுறதும், இறங்குறதுக்கும் முக்கியமான காரணம் எக்கானமி ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, தங்கம் விலை வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஏன்னா தங்கம் வந்து சீசனல் டிமாண்ட் ப்ராடக்ட், இன்வெஸ்ட்மென்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட் தான். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டா இருந்தா மட்டும் தான் அது தொடர்ந்து ஏறிட்டு வரும். நம்ம ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். தங்கத்தோட விலைக்கும், சில்வரோட விலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் ஏறுனத விட சில்வர் வந்து அதிகமாக தான் ஏறி இருக்கு. ஏன்னா, சில்வரோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து அதிகம். அது இதுதான் முக்கியமா தங்கத்தோட விலை ஏற்றத்திற்கும், இறக்கத்திற்கும் காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.